Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு. 10ஆம் வகுப்பு கணக்கு அந்த சாப்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7, அதாவது அத்தியாயம் 7 அளவியல். ஸோ அளவியலுங்கிற ஒரு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவியலோட டாபிக் இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அளவியல், ஸோ அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன், அளவியல் பற்றி அறிமுகமும், புறப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்தாக பார்க்க போகிறோம். எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்த பாப்ஸ் மிகச்சிறந்த கிரேக் வடிவில் மேதை ஆவார். பாப்ஸுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 290 to 350 கிறிஸ்துவருக்கு பொது ஆண்டு. ஸோ இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கார். ஸோ அந்த பாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க வடிவல் மேதையாளர். 8 புத்தகங்கள் நம்ம இந்த சைனகோஜ் எனும் கடித தொகுப்பை இவர் சிறப்பாக படிப்பாங்க. அதாவது இந்த பாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனகோஜுங்கிற ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. அதாவது 8 புத்தகங்களை வந்து அதில் எழுதியிருக்காரு. நெம்புகோல், கப்பி, ஆப்புக்கள், அச்சு மற்றும் திருவு கோட்பாடுகளை பாப்ஸ் விளக்கியுள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா நெம்புகோல் தெரிய சொல்ல போட்டு இந்த மாதிரி பாறை வச்சு ஒரு கடப்பாறை வச்சு தாழ்றது, கப்பி இந்த மாதிரி கணத்துக்குள்ள இருக்கிற கப்பி, ஸோ ஆப்புங்கிறது இந்த உளிமா இருக்கிறது, அச்சுக்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சுல வச்சு ரொட்டேட் பண்ணது திருகு. ஸோ இந்த கோட்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இறக்கியிருக்காரு. இயற்பியல் மற்றும் நவீன பொறியியல் துறைகளில் மேற்கண்ட கோட்பாடுகள் பெரிதும் பயன்படுகின்றன. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்லயும், ஸோ இன்ஜினியரிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வச்ச கோட்பாடுகளை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அளவியில வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இவர் தான் ஃபர்ஸ்ட் கணித தொகுப்பா இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். சதுரம், செவ்வகம், முக்கோணம் மற்றும் வட்டம் ஆகியவற்றின் பரப்புகளை பற்றி கடந்த வகுப்பில் கற்றுள்ளோம். அதாவது பார்த்தீங்கன்னா சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு, அதாவது ஏரிய பீரியோடிக்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டிக்கல் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி சதுரத்துக்கு செவ்வகத்துக்காக நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இவைகள் தள உருவங்களாகும். அதாவது பார்த்தீங்கன்னா தள உருவங்கள்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறதுனாவே வந்து 2 டைமென்ஷன். அதாவது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற 2 பாயிண்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம். அதாவது தள உருவங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருபரிமாண உருவங்களும் இருக்கிறோம். ஸோ இருபரிமாணம் எதுக்கு சொல்றாங்கன்னா எக்ஸ் ஒய் ஆக்சின்னு சொல்லிட்டு, அதாவது 2Dன்னு சொல்லுவாங்க. 2 டைமென்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டமான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தான் மென்ஷன் பண்றோம். நாம் நடைமுறை வாழ்வில் காணும் பல பொருட்களை ஒரு தளத்தில் குறிக்க இயலாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தளம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் வச்சு எதையும் குறிக்க முடியாது. அன்றாடம் நாம் காணும் உருவங்கள் குழாய்கள், தண்ணீர் தொட்டிகள், பனிக்குட் கோம்புகள், கால்பந்துகள் போன்ற திண்ம உருவங்களாகும். ஸோ திண்ம உருவங்கள்லாம் ஒரு சாலிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பாலை பார்த்தீங்கன்னா அது ஒரு சாலிட் மாதிரி இருக்கும். ஸோ இதுல 30 உருவங்கள் இருக்கும். ஸோ 30 உருவங்கள் எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டு 2 2Dல போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட்னு இன்னொரு ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஆக்சிஸை போட்டு, அதாவது இதுல முப்பரிமாணம் சொல்றது 3 டைமென்ஷன் எக்ஸ் ஒய் ஜெட் இந்த 3 பாயிண்ட் வச்சுதான் அந்த திண்மருவங்கள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கனச்சதுரம், கனச்செவ்வகம், முப்பட்டகம் மற்றும் பிரமிடு போன்ற முப்பரிமாண உருவங்களுக்கு புறப்பரப்பு, கன அளவு போன்ற அளவீடுகள் உண்டு. அதாவது இப்போ எப்படி சதுரம், செவ்வகம், முக்கோணம் அந்த அதுக்கெல்லாம் வந்து ஏரியாங்கிறது உள்ளதான் கண்டுபிடிக்க முடியும், அதாவது பரப்பு மட்டும் கண்டுபிடிக்குமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கனச்சதுரம், ஸோ கனச்சதுரம், கனச்செவ்வகம், ஸோ முக்கோணப்பட்டகம், பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சதுர பிரமிடு, முக்கோண பிரமிடு, அதாவது இதே சதுரத்தில் இருக்கிறது, முக்கோணத்தில் இருக்கிறது அறுகோண பிரமிடு. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸகன் பென்டகன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த பிரமிடு இதெல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கும் போதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரமிடுகள் போடுறது 3D டைமென்ஷனல் டயக்ராம் வரைவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி அந்த 3D டைமென்ஷனில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ கனசதுரங்கிறது இந்த சதுரத்துல இருந்து எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த ஆக்சிஸ் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்சிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஆக்சிஸ். ஸோ அப்போ இந்த சதத்துக்கு எக்ஸ் ஒய்ங்கிற பாயிண்ட் 2,2 கொடுத்துட்டாங்கன்னா
கனசதுக்கு லென்த் பாயிண்ட் ஜட்டுன்னு ஆட் ஆகும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொடுத்தீங்கன்னா இந்த லென்த் 2. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு, அதாவது பார்த்தீங்கன்னா இது மொத்தம் உள்ள எவ்வளோ வந்து கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறத கன அளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ டேம்லாம் வந்து வாட்டர் ஓப்பன் பண்ணும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ கன அடி ஓப்பன் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்கொயருக்கு எவ்வளோ கனம் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது. புறப்பரப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கனச்சவம் இருக்கு பார்த்தீங்களா, புறப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிறது இல்லாமல் அது சர்ஃபேஸ்ல மட்டும். ஸோ இந்த டாப் ஃபேஸ், இந்த டாப் ஃபேஸ், இந்த சைடு ஃபேஸ், இந்த சைடு ஃபேஸ், இது அது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ், அந்த பேக் ஃபேஸ். ஸோ இதை மட்டும் தான் வந்து புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சர்ஃபேஸ் வேற, கனளவு வேற. கனளவுனா மொத்தம் எவ்வளோ கன்சியூம் ஆகுது, புறப்பரப்புனா சைடு இருக்கிறது மட்டும். ஸோ இது சைடு இருக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புறப்பரப்பு கனளவு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா புறப்பரப்பு, அதாவது இது இப்போ சர்ஃபேஸ் மட்டும் பார்க்கணும். ஸோ அடுத்த சைட் பார்க்கும்போது புறப்பரப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன புரியும். புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு திண்மூர்வத்தின் அனைத்து வெளிப்பக்க பகுதிகளின் பரப்பு அதன் புறப்பரப்பு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு திண்மூர்வம் சாலிட் சேஃப்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் அதோட வெளிப்பக்கத்தின் பகுதியில் வந்து பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா புறப்பரப்பு சொன்னாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ள வந்து ஏர் கன்சியூமா இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா கனளவு. அந்த பாலுக்கு வெளியில் ஒரு பிளாட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளாட் சர்ஃபேஸ் மொத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பரப்புன்னு சொல்லுவாங்க. நேர்வட்ட உருளை ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதாவது நேர்வட்ட உருளையோட புறப்பரப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேர்வட்ட உருளை எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு சுற்றும் போது உண்டாகும் திண்மூர்வம் நேர்வட்ட உருளை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செவ்வகம் ABCD ஒரு செவ்வகத்தை வச்சுட்டு ஒரு அச்ச, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சாக கொண்டு, அதாவது ஆக்சிஸை வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணும்போது, அதாவது முழு சுற்றும் போது, அதாவது ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த லைன் இப்போ ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஒரு திண்மூர்வம் ஃபார்ம் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு சாலிட் ஃபேஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து நேர்வட்ட உருளைன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் வந்து அப்படி ரொட்டேட் பண்ணும்போது செவ்வகத்தை உங்களுக்கு உருளை மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா அதான் திண்மம், அதாவது சாலிட் ஃபேஸாக ஃபார்ம் ஆகுது. உருளையின் அச்சாலும் ஆழத்துக்கு செங்குத்தாக இருக்குன்னா அது ஒரு நேர்வட்ட உருளை. ஸோ இப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னு எதை சொல்றாங்கன்னா, இந்த ஏபிங்கிறது உருளையோட அச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம், அதாவது அந்த உருளையோட ஆரத்துக்கு பர்பண்டிகுலர், அதாவது 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர், நேர்வட்ட உருளைன்னு சொல்றாங்க. இருதள வட்டப்பரப்புகளாலும் ஒரு வலைப்பரப்பாலும் உருவாக்கப்படுவது திண்ம உருளை எனப்படும். அதுக்கப்புறம் இருதள வட்டப்பரப்புகள். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேல் நோட்டம் கீழ் நோட்டம் அந்த தலைவரப்பரப்பாலும் வலைப்பரப்பு, அதாவது இது ரெண்டு பரப்பு. ஸோ வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு டெஷனும் சேர்ந்துருக்கு, இதுதான் வலைப்பரப்பு, இது சைடில் இருக்கிறது மட்டும். ஸோ அது வந்து திண்முருளை அப்படின்னு சொல்றாங்க. இரு வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி மேற்பரப்பு அல்லது வலைப்பரப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா திண்முருளை வந்து மேல்நோட்ட கீழ்நோட்டம் பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டுக்கும் பெட்ரோல் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வலைப்பரப்புங்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது புறப்பரப்புல அதான் ஒரு பாட்டு. ஸோ இந்த உருளையோட திண்முருளையோட புறப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த மேல்வட்டத்தோட பரப்பு, இந்த கீழ்வட்டத்தோட பரப்பு மற்றும் இந்த வலைப்பரப்பு, இது மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா அது மொத்த புறப்பரப்பா கன்சிடர் பண்ணப்படும், அதாவது சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உருளையின் புறப்பரப்பு சூத்திரங்கள் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.